பார்வையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உரியடி விஜய் அவரோட நடிப்புல தமிழ் அவர் இயக்கிய எலெக்ஷன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலங்காலமா வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அரசியல் தலைவரோட பையன் அவர் ஊராட்சி மன்ற எலெக்ஷன் நிற்கிறாரு. அவருக்கும் அதே கட்சியில அடிப்படை தொண்டனாவே இருந்துட்டு இருக்கிற ஒருத்தரோட மகன் அவரும் ஊராட்சி மன்ற எலெக்ஷன் நிற்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் தொண்டனோட பையனும் தலைவரோட பையனும் ஒரு எலெக்ஷன் மோதுறாங்க. இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு மக்கள் ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வச்சாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதை அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர்ல சொல்லியிருந்தாங்க. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த அரசியல் கட்சியோட அடிப்படை தொண்டனா இருந்து அந்த கட்சி வளர்றதுக்காக ஒரு கட்சி தொண்டன் எப்படிலாம் பாடுபடுறான், அவனை அந்த அரசியல் கட்சி ஒரு எப்படி சொல்றது குப்பை மாதிரி எப்படி தூக்கி போடுது அப்படின்ற மாதிரியும், ஒரு சாமானிய ஒரு இளைஞன் அரசியலுக்குள்ள புகுந்தான் அப்படின்னா அவனை இந்த அரசியல் என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணி அவனை ஒரு வழி பண்ணுது அப்படின்ற மாதிரியும் நாங்க ஒரு கருத்தூசி போடுறோம் அப்படின்ற பேர்ல நம்மளை கடுப்பேற்றி வச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு எலெக்ஷன் அப்படின்னு பேர் வச்சதுனால என்னமோ படம் ஆரம்பிக்கும் போது எலெக்ஷன், அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அங்க ஒரு எலெக்ஷன், அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சொல்லி அங்க ஒரு எலெக்ஷன், அப்புறம் சில மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு எலெக்ஷன், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு எலெக்ஷன், படம் முழுக்க எலெக்ஷன் எலெக்ஷன் எலெக்ஷன். அந்த ஊர்ல எவனுமே வேலைக்கு போக மாட்டான் போல இருக்கு. நாங்க எலெக்ஷன் அப்படின்னு டைட்டில் வச்சதுக்காகவே வெறும் எலெக்ஷன்ற காட்சி மட்டுமே காமிச்சு நம்மளை பயங்கரமா வெறுப்பேற்றிருக்கிறாங்க. இந்த படத்தோட அடிப்படை கதை என்ன அப்படின்றதுல இவங்களுக்கு ஒரு தெளிவில்லைன்னு நினைக்கிறேன். நாங்க இந்த அரசியல் சார்ந்த அந்த எலெக்ஷன் இருக்கு, அந்த எலெக்ஷன் பத்தி நாங்க சொல்றோம் அப்படின்ற பேர்ல ஒரு மாதிரி குட்டையை குழப்பின மாதிரி குழப்பி வச்சிருக்காங்க. ஒரு ஊர்ல முக்கியமா கிராமங்கள்ல நடக்கக்கூடிய அந்த உள்ளூர் எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஊராட்சி மன்ற தலைவர் எலெக்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல பஞ்சாயத்து எலெக்ஷனா இருந்தாலும் சரி, இவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன்னா என்ன, அந்த எலெக்ஷன்னால அந்த ஊருக்கு என்ன பயன், அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா அவங்க என்னென்னலாம் அந்த ஊருக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி ஊராட்சி மன்ற எலெக்ஷன்னா என்ன, அந்த எலெக்ஷனால ஊருக்கு என்ன நல்லது பண்ண முடியும், அந்த எலெக்ஷனை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத முதல்ல மக்களுக்கு புரிய வச்சிருக்கணும். பட் இந்த கதை அப்படின்றது பாத்தீங்கன்னா வெறும் எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்றத மட்டும்தான் காமிக்கணும் தவிர அந்த எலெக்ஷனால அந்த ஊருக்கு என்ன பயன், அந்த எலெக்ஷனை வச்சு அந்த ஊர்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவு இந்த திரைக்கதையில எங்கேயுமே இல்லை. அதானே அந்த தெளிவு இந்த இயக்குனர் இருந்தா இந்த மாதிரி ஒரு குப்பை படத்தை அவர் கண்டிப்பா எடுத்துக்க வாய்ப்பு இல்லை. முதல்ல ஒரு படம் முக்கியமா அரசியல் சார்ந்த திரைப்படங்கள் எடுக்கும்போது கிரவுண்ட் ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிரவுண்ட் ஒர்க்னா என்னன்னே அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அரசியல் ஏதோ ரொம்ப மேலோட்டமா ரொம்ப மேம்போக்கா காமிச்சிருக்காங்க அந்த படத்துல. அதுலயும் இந்த படத்தை நாங்க மாமன்னன் ரேஞ்சுக்கு எடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல கிட்டத்தட்ட மாமன்ல வர ஒரு சில காட்சிகள் மாதிரி தான் இந்த படத்துலயும் இருக்கு. அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ரொம்ப மோசமான ஒரு மேக்கிங்கா தான் இருக்கு. ஆக்சுவலா அந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, சின்ன வயசுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நன்னெறி கதைகள் படங்கள் காட்டுறோம் அப்படின்ற பேர்ல இந்த வேட்டி மாதிரி ஒரு துணியை கிளாஸ் ரூம்ல தொங்க விட்டு ஆளுக்கு 10 ரூபா காசையும் வாங்கிட்டு இங்க வாங்க நாங்க உங்களுக்கு படம் காட்டுறோம் அப்படின்ற பேர்ல பேட்சா போய் படம் பார்க்க விடுவாங்க. அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பசங்களாம் நல்லா பெரிய பெரிய மீசியை வரைஞ்சுக்கிட்டு, ஒரு சில பேர் மீசியை ஒட்டி வச்சுக்கிட்டு, இந்த சின்ன குழந்தைங்களாம் அம்மா பாட்டி மகன் வேஷம்லாம் போட்டுக்கிட்டு நன்னெறி கதைகள் மாதிரி இந்த சமூகம் சார்ந்த படங்களா அந்த சின்ன சின்ன குறும்படங்களா அந்த ஸ்கூல்ல காட்டுவாங்க. கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ இந்த எலெக்ஷன் படத்தை பார்க்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த ஸ்கூல்ல கட்டுற படம் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும் போல. எனக்கு ஆக்சுவலா அந்த படம் பார்க்கும்போது இவங்க ஏதோ கவர்மெண்ட் விழிப்புணர்வு படம் எடுத்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு உணர்வு படம் பார்க்கும்போதே இருந்தது. இவ்வளவு ஏன் ஆக்சுவலா நான் தம்பி கூட படம் பார்க்க போயிருந்தேன். படம் பார்க்கும்போது நான் சொன்னேன் படம் போட்டாங்கடா அப்படின்னா, அவன் எட்டி பார்த்துட்டு என்ன ஏதோ கவர்மெண்ட் விளம்பரம்னா அப்படின்னா, மேக்கிங் உண்மையிலே அப்படிதான் இருக்கு. ஒரு கவர்மெண்ட் விளம்பரம் எடுத்த மாதிரி தான் இருக்கு இந்த திரைப்படமே. சமீபத்தில் நான் பார்த்த மிக மோசமான திரைப்படம்னா அது கண்டிப்பா இந்த எலெக்ஷன் திரைப்படம் தான். இவங்களுக்கு அந்த சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா என்னன்னே தெரியலன்னு நினைக்கிறேன். நாங்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா காட்டுறோம் அப்படின்ற பேர்ல ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மேக்கிங் தான். எப்படி சொல்றது, ரொம்ப அந்த காலத்து மேக்கிங். ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் கூட நல்லா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இன்னும் வளரவே இல்லை இந்த படம் எடுத்தவங்கலாம். படம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அப்படியே மிகப்பெரிய ஒரு நாடகத்தன்மை தான் இருந்தது. அதே மாதிரி படத்துல ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரொம்ப மோசம். அதுலயும் வில்ல அவர் இந்த பழிக்கு பழி வாங்குறதுக்காக ஒரு காரணம் சொல்லுவாரு. அடங்கப்பா ஆள விடுறா சாமி அப்படின்ற ரகமா தான் அவர் சொன்னது காரணமே இருந்தது. இந்த வேலாயுத படத்தில் சொல்ற மாதிரி தான் நல்லா வாங்குறப்பா பழிக்கு பழின்ற மாதிரி தான் இருந்து. அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, அவர் பழிக்கு பழி அவங்கள வாங்கல, படம் பார்க்க போனா நம்மள வாங்கியிருக்கிறாரு. இதுல வேற இந்த சாதி அடக்குமுறைக்கு எதிராக நாங்க கருத்து பேசுறோம் அப்படின்ற பேர்ல இந்த சாதி சம்பந்தமாகவும், அதுக்கப்புறம் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அதை வச்சு எப்படி இந்த ஜாதி அரசியல் பண்றாங்க அதெல்லாம் நாங்க பேசுறோன்ற பேர்ல செம்மையா கடுப்பேற்றி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி படத்துல டயலாக் நாங்க பழமொழி இந்த அடுக்குமொழி பழமொழி சொல்றோன்ற பேர்ல ஆதி காலத்துல பாட்டி சொன்ன பழமொழிலாம் எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமான டயலாக் எல்லாமே. அதுலயும் முக்கியமா உரியடி விஜய் அவரோட அந்த நடிப்பு அப்படின்றது. உரியடி விஜய் அவர்கள் முதல்ல நடிப்பை கத்துக்கிட்டு நடிக்கிறது அப்படின்றது அவருக்கும் நல்லது, தமிழ் சினிமாவுக்கும் நல்லது. ஏன்னா அவர் இன்னும் அந்த ஆர்பிட்டி விளம்பரத்துல இந்த பல்ல ஈன்னு காமிச்சிட்டு இருப்பாங்களே, அவரு சந்தோஷமா இருக்கும் போதும் பல்ல ஈன்னு தான் காமிச்சிட்டு இருக்கிறாரு, கோவமா இருக்கும் போதும் பல்ல ஈன்னு தான் காமிச்சிட்டு இருக்கிறாரு, சண்டை போடும் போதும் பல்ல ஈன்னு தான் காமிச்சிட்டு இருக்கிறாரு.
நடிப்பு வருதோ இல்லையோ ஆர்பிடி விளம்பரத்துல வர மாதிரி பல்ல ஈனு காட்டுற மட்டும் தான் அவருக்கு மொத்தமாவே வருது. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, உரியடி விஜய் அவர்கள் மேல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இப்ப நான் சொல்லும்போது கூட உரியடி விஜய் தான் சொல்றேன். ஏன்னா அந்த உரியடி திரைப்படம் அப்படின்றது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம். முக்கியமா இந்த சாதி ரீதியாகவும் அதே மாதிரி இந்த அரசியல் இந்த சாதிக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்றத ரொம்பவே தெளிவா எடுத்து சொன்ன ஒரு திரைப்படம். அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்த ஒரு நபர் இந்த மாதிரியான படங்கள் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே ரைட்டர், நல்ல டைலாக் ரைட்டர், அவர் வந்துட்டு முழுக்க அதுல ஃபோக்கஸ் பண்ணி நல்ல திரைப்படங்களை அந்த மக்களுக்கு கொடுக்கலாம். அதை விட்டுட்டு நான் அந்த சமூகத்துக்கு கருத்து சொல்றேன், இந்த சாதி அடக்குமுறைகளுக்கு எதிரான திரைப்படங்கள் நடிக்கிறேன் அப்படின்ற பேர்ல இந்த மாதிரி ரொம்ப மோசமான திரைப்படங்கள் நடிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. உரியடி விஜய் அவர்கள் இந்த சமூகத்துக்கு நல்ல கருத்து சொல்ற திரைப்படங்களை நடிக்கிறேன் அப்படின்றத விட்டுட்டு முதல்ல நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா படம் பார்த்து முடிக்கும் போது கடைசியில மைண்ட்ல தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பா நீ எலெக்ஷன்ல நின்னதும் போதும் நாங்க இதை பார்த்து நொந்ததும் போதும் ஆள விடுறா சாமின்ற மாதிரி தான் இந்த எலெக்ஷன் படத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க.